வரவேற்று அவருக்கு ஒரு பேசுவாங்க. நம்ம கிடைக்கிற விளக்கங்கள் எல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால வெல்கம். வாங்க சரி சார், கேட்குதா? நான் ஹெட்செட் வைக்கணும் நினச்சேன், மறந்தேன். அந்த ப்ளூடூத்தில் போடும்போது வாய்ஸ் எனக்கு அது ஒரு நிமிஷம் இங்கே சார் பிடிச்சி இன்னும் பிடிச்சி தான் இருப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து இன்னைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு புத்தருடைய காலத்திற்கு முன்னாடி இருந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஜாதியை பற்றிய ஒரு பிரச்சனை இந்த இந்திய சமூகத்தில் ரொம்ப ஆழமாக விளங்கியது. அதனால தான் புத்தர் உட்பட மகாவீரர் உட்பட நிறைய வரலாற்று போராளிகள் இந்த சமூகத்தில் தோன்ற ஆரம்பித்தாங்க. அவர்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக அந்த ஜாதியும் அந்த வர்க்க வேறுபாடும் ஆண்டான் அடிமை என்கிற அந்த சிந்தனை போக்கு ரொம்ப அடிப்படை காரணமாக இருந்தது. அப்போ ஒரு 2500 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு நாம் அதை பேச வேண்டிய, அதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு இடத்துல நிற்கிறோம் என்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு சங்கடமான விஷயம். அந்த அளவுக்கு சனாதனத்தை பேசக்கூடிய, ஜாதியை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, மதம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, ஏழை பணக்காரன் ஆண்டான் அடிமை என்கிற அந்த ஏற்றத்தாழ்வு உடைய சமூகம் வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் மிக பரவலாக, இன்னும் சொல்ல போனாக்கி எண்ணிக்கையில் பெருமளவில் இருக்கிறாங்க. அது உழைப்பாளி வர்க்கமாக இருந்தாலும் சரி, முதலாளி வர்க்கமாக இருந்தாலும் சரி, இரண்டுடைய மனநிலையுமே தான் மேலானவனாக இருக்கணும், தனக்கு கீழான மனிதர்கள் இருக்கணும் என்கிற ஒரு சிந்தனை போக்கு அது எல்லாத்தையுமே இருக்கு. அது நீங்கள் உட்பட நான் உட்பட எல்லாத்தையுமே அது இருக்குது. இதுக்கு அடிப்படை வேறு ஒன்றும் கிடையாது. உழைக்கக்கூடாது, உட்கார்ந்து ஜம்முன்னு சாப்பிடணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சுகபோகங்களும் தனக்கு கிடைக்கணும். அது எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு குணம் தான். அப்போ உழைக்காமல் அடுத்தவனை உழைக்க வைத்து அவனுடைய உழைப்பில் தான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை மனிதன்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்போ அதற்கு அவன் கையில் சில கருவிகளை கண்டெடுக்கிறான். அது ஜாதின்னு சொல்கிறான், மதம்னு சொல்கிறான். அந்த ஜாதி மதத்துக்கு பின்னாடி கடவுள் தந்தார் எனக்கு, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் என்கிற கேள்வியெல்லாம் அந்த பேச்சுக்கு பின்னாடி வந்துடுது. இப்போ சாதி எப்போ தோன்றிச்சுங்கிறதுக்கான எந்த ஒரு விதமான ஒரு வரையறையும் இல்லை. ஆனால் நிறைய கருதுகோள்கள் வருது. இப்படி சொல்லியிருக்கலாம். அம்பேத்கர் சொல்லுவார், அகமண முறை வந்து ஜாதியை விட்டு வெளியில் போகாமல் ஜாதியை கட்டமைச்சு அம்பேத்கர் பேசுவார். எந்த முறை? அகமண முறை, ஜாதிக்குள்ளேயே திருமணம். ஜாதிக்குள்ளேயே திருமணம் அது வந்து ஜாதியை விட்டு வெளியே போகாத ஒரு விஷயத்தை செஞ்சுன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே முதலாக கதவடைப்பு செய்த சமூகம் ஜாதிக்குள்ளாக திருமணம் என்கிறதை கொண்டு வந்தது பார்ப்பனர்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுவார். மற்றவங்கெல்லாம் அந்த மக்கள் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுடைய பார்வையில் இருந்தது. இந்த ஜாதியை பற்றி சரியான ஒரு பார்வை வைத்தவர் வந்து நம்முடைய வரலாற்றில் பார்க்கும்போது அம்பேத்கர் தான் அந்த சரியான பார்வை வைக்கிறாரு. இந்த ஜாதியை கட்டி காப்பாற்றுவது அந்த ஜாதிக்குள்ளாக இருக்கக்கூடிய திருமண முறை தான் கட்டி காக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ இது எப்படி வந்திருக்கு நம்ம யோசிக்கிற போது ஒரு வரலாற்றில் பின்னாடி போது ஆரம்ப காலத்தில் இந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கு இருந்த சமூக விஞ்ஞானத்தில், அறிவியல் விஞ்ஞானத்தில், தொழில் உற்பத்தியில் சில உற்பத்தி கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நெருப்பை கண்டுபிடித்தவன் ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து விவசாயம் செய்யக்கூடியது, மரம் ஏறக்கூடியது, இப்படி ஒவ்வொரு தொழிலை இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோன்னாக்கி அதில் அவர் வந்து கார்பெண்டராக இருக்கலாம், அவர் வந்து கொத்தனாராக இருக்கலாம். இப்படி ஒரு சமூகம் உருவாக அது ஒரு சின்ன குழுவாக மாற அதை வந்து அன்னைக்கு இருந்து ஆதிக்க வர்க்கமோ இல்லைனாக்கி ஏதோ ஒருத்தன் இப்போ நான் போன பிறகு அந்த தொழிலை செய்ய ஆள் இல்லையே, அப்போ இந்த தொழிலை செய்யணும் என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து படிக்க முடியாது. அப்போ அவனுடைய அது ஒரு ஜாதியாக பிறப்பின் அடிப்படையிலான ஒரு சமூகமாக வளர்த்துட்டோம்னாக்கி இந்த சங்கராச்சாரியர், இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் உட்பட எல்லாருமே அதான் சொல்கிறான். இடையிலோட ஒரு வீடியோ பார்த்தேன், நீ எதுக்கு படிக்க போகிற, நீ எதுக்கு படிக்க போகிற, அப்பனுக்கு வேலை செய், அப்பனுக்கு வேலை செய்யும் போது உனக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சு நீங்கள் வேலை இல்லைன்னு நீங்கள் பேசுகிறீங்களே, உன் அப்பாவுக்கு வேலை செஞ்சனாக்கி உனக்கு வேலை இல்லைங்கிற ஒரு குறை போயிருமோன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க. இன்றைக்கி இல்லை, இதை பேசுறது இல்லாமல் இன்றைக்கி சமூகத்தில் படித்த மேலே இருக்கக்கூடிய வர்க்கம் பேசுது. அன்றைக்கும் அவங்க பேசுனாங்க, நீ தகப்பனுடைய வேலை செய். இப்போ ஜாதிங்கிறது இப்படித்தான் உருவாகும்.
ஒரு சின்ன தொழிலை செய்கிறான். அப்போ தொழிலை செய்யும்போது அவன் இறந்த பிறகு இல்லைன்னா ஏதோ ஒரு சூழலில் ஊற விட்டு போன பிறகும் இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு வர்க்கம் இல்லாமல் போகிற போது அந்த தொழிலை செய்யக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் அவன் ஜாதியை தீர்மானித்திருக்கலாம். அப்போ இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். பார்ப்பனர்கள் இங்கே வந்து தான் ஜாதியை ரொம்ப தீவிரமாக இல்லை ஜாதியை புகுத்தினார்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா புதுசாக ஒரு சமூகம் உள்ள வருகிற போது ஈஸியாக ஒரு சமூகத்தை மாற்றி ஜாதின்னு சொல்லி கொண்டு வந்துட முடியாது. இப்போ அதுக்கு ஏதுவாக இங்கே சூழல் இருந்திருக்கணும். இங்கே அதுக்கான ஒரு களம் இருந்திருக்கணும். புதுசாக போய் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இப்போ இங்கேயே அந்த வர்க்க பேதம் இருந்திருக்கலாம். இங்கேயே அந்த ஜாதிய பேதம் இல்லைனா கூட இனக்குழுவிற்கு இடையிலான பேதம் இருந்திருக்கலாம், இந்த தொழில் ரீதியான பேதம் இருந்திருக்கலாம். அதை பார்ப்பனர்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு ஜாதியமாக வர்ணமாக கொண்டு வந்தார்கள். அதுலேயும் புஷ்யமுத்திரன் சுங்கன் தான் மனுஸ்மிருதின்னு நூலை எழுதி அந்த ஜாதியை வரைமுறைப்படுத்தினா சொல்லுவாங்க. அசோகருடைய பேரனை புஷ்யமுத்திர சுங்கன், அசோகருடைய பேரனை கொன்னுட்டு அவனுடைய படைத்தலைவராக அந்த பிராமணன் இருக்கிறான். அவன் சூழ்ச்சி பண்ணி படைவர்களுக்கு முன்னாடி அவனை கொன்னுட்டு என்ன பண்ணுறான்னாக்கி அவன் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரான். அப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவன் தான் எல்லாத்தையும் மனுஸ்மிருதி, அதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட மனுஸ்மிருதிகள் இருந்து சொல்கிறாங்க. இவன் அந்த ஜாதியை வரைமுறைப்படுத்தினா சொன்னான். ஆனால் தென்னிந்தியாவுக்கு அது வரவே ஆகணும். இது நடந்தது எல்லாமே வட இந்தியாவில் தான். இப்போ தென்னிந்தியாவில் இது எப்போ வருதுனாக்கி, இப்போ பிராமின்ஸை பார்த்தீங்கன்னாக்கி சோழர்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்க தான் ஜாதியை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சோழனும் அப்படி பண்ணதாக வரலாறு இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. திருமலை நாயக்கர் கூட ஒரு பிராமணனுக்கு தலையில் சாணியையும் பீயையும் கரைச்சி மதுரை வீதியில் ஓட விட்டதாக ஒரு தகவல் உண்டு. அதனால் திருமலை நாயக்கர் மீது அவங்களுக்கு, திருமலை நாயக்கரான தெரியல ஒரு நாயக்கர், அதனால் அவங்க மீது அவங்களுக்கு நிறைய ஒரு கோபமும் உண்டு. அப்போ சோழர்களும் பிராமணிய ஆதிக்கத்தை தடுத்தவர்களாக நம்ம பார்க்குறோம். அதனால் நிறைய புராணங்களை பொய்களை அவங்க பிராமணர்கள் சோழர்கள் மீது கட்டியமைத்தார்கள். இப்போ இந்த ஜாதியை இன்னும் ரொம்ப இறுக்கமாக கொண்டு வந்ததில் பார்த்தீங்கன்னாக்கி நாயக்கர்களுக்கு ரொம்ப பங்கு. நாயக்கர் அதாவது ஒரு 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நீங்கள் இலக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டில் வந்த சிற்று இலக்கியங்களுக்கான இலக்கண நூல் எழுத்துலேயே ஜாதியை பேசு. அரசனை பாடுவதற்கு என்னென்ன எழுத்துக்களை பயன்படுத்தணும், பார்ப்பனனை பாடுவதற்கு என்னென்ன எழுத்துக்களை பயன்படுத்தணும், சூத்திரனை பாடுவதற்கு என்னென்ன எழுத்துக்களை எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விதி எங்கே வருதுனாக்கி சிற்றிலக்கிய காலம் சொல்லக்கூடிய நாயக்கருடைய காலகட்டத்தில் வருது. அதில் பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல் போன்ற அத்தனை பாட்டியல் நூல்களுமே இந்த எழுத்துக்களுக்குள்ள ஜாதியை கட்டமைக்குது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எழுத்துக்குள்ள ஜாதியை கட்டமைக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய அரசர்கள் வந்தாங்க. பல்லவர்கள் படையெடுத்து வந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தவங்க தான். அதனால் அவங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனை வரல. ஆனால் முதலாக நாயக்கர்கள் நம்ம தமிழகத்தை விட்டு ஆந்திராந்து வருகிற போது அங்கே வந்த அத்தனை படை வீரர்களும் தமிழகத்திலே தங்கிடுறாங்க. அதான் பெரிய பிரச்சனையே. தங்குறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்கள் அத்தனையும் நாயுடு ரெட்டியார் கையில் இருக்கும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுருங்க, அது வேற ஒரு கதை. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தாண்டி திருநெல்வேலியெல்லாம் போயிட்டீங்கன்னா, இந்த திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு தெரியும், திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நிலங்கள் அத்தனை ரெட்டியார் கையில் தான். பண்ணையார் ரெட்டியார். நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா நாயுடு ரெட்டியார் அவங்க எல்லாம் அத்தனை நிலங்களும் இருந்தது. ஏன்னா அவங்க இங்கே போருக்காக வந்தவங்க அப்படியே இங்கே டேரா போட்டு இங்கே உழைப்பாளி வர்க்கமாக இருந்த மக்களை நிலங்களை அபகரித்து அவங்க மிகப்பெரிய முதலாளிகளாக, மிகப்பெரிய சுகபோகவாதிகளாக வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்னைக்கு கட்டக்கூடிய மிக பிரம்மாண்டமான வீடுகளெல்லாம் அவங்க கட்டியிருந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான வீடுகள்லாம் கட்டியிருந்தாங்க. அப்போ அந்த நாயக்கர்கள் தான் இங்கே நம்மை அடிமைப்படுத்துவதற்கும் தமிழர்களை சிதறண்டு போவதற்கும் அந்த வரைமுறைப்படுத்தி ஜாதியை கட்டுக்கோப்பாக உருவாக்குனதுல ஒரு அடிப்படை காரணமாக நாயக்கர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விவாதத்துக்குரிய தான். இப்போ ஜாதிங்கிறது ஒரு அமைப்பு உருவாக்குகிற போது அது ஒரு தொழிலுக்கு மாறுகிற போது அந்த தொழிலை செய்ய பிறரை தேட வேண்டிய தேவை இல்லாமல் போகுது. இங்கே தான் சாதியும் தொழில் உற்பத்தி ஒன்று சேரும். இங்கே சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கி சங்க இலக்கியத்தில் இனக்குழுக்கள் இருந்தது. நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் எழுதி 5ஆக பிரித்தான். அந்த இனத்தை இந்த திணைன்னு சொல்லணும். திணைன்னு சொன்னால் ஒழுக்கம் தான். அந்த நிலத்தார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அங்கேயும் திருமணத்தில் ஓடிப்போய் திருமணம் செய்யக்கூடிய மரபு இருக்குது. குறிஞ்சி நில தலைவன் முல்லை நில தலைவியை கூட்டி போவான், முல்லை நில தலைவன் குறிஞ்சி நில தலைவியை கூட்டி போவான். அந்த இனக்குழு சமூகத்துக்குள்ள ஒரு உடன்போக்கு இருந்தது. இந்த உடன்போக்கை 2 விதமாக பார்க்கலாம். நம்ம உடன்போக்கு ஏன் வருது? ஒரு பொண்ணை ஒருத்தன் கூட்டி போகிறான்னாக்கி வீட்டை சம்மதிக்கல, அதனால தான் வருது. அப்போ வீட்டில் உடன்படாததுனால அவங்க மனைவியை காதலியை கூட்டி போகிறான், திருமணம் செய்கிறான். அதற்கு பிறகும் அவங்க ஒன்றா வாழ்ந்ததாக தான் நம்ம தகவல் இருக்கக்கூடிய
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவிட்ட தன்னுடைய காதல் சொல்கிறான். அப்போ தோழி சொல்கிறா, நீயே மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய அரண்மனையை வச்சிருக்கிற, தலைவியே நீதி நிலத்தை சேர்ந்தவா, அவள் வீடு சின்ன குடிசை வீடு, அந்த வர்க்கத்தை பேசுகிறான். அப்போ அங்கே வர்க்க பேதம் இருந்தது. ஆனால் பின்னாடி வரக்கூடிய அந்த ஜாதிய பேதம் அந்த அளவுக்கு குளிர் விட வேண்டும் சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம். ஒரு பாட்டோட எந்தையும் தந்தையும் எம்முறை கீழே நீயும் நானும் எவ்வளவு அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவை. இந்த பாட்டு கூட நான் உன்னையே நீ ஒன்னா எனக்கு யாரும் தெரியாது, என்ன உனக்கு யாரும் தெரியாது, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்களாம் கிடையாது, நீயும் நானும் முன்ன பண்ண பார்த்தது கிடையாது, அந்த காதலால் ரெண்டோட நெஞ்சமும் கலந்துருச்சு ஒரு விஷயம் சொல்லுது. எப்போதும் ஒரு பாடல் சொல்லக்கூடிய பொருளுக்கு வெளியே ஒரு பொருள். இப்போ இது கூட ஒரு ஜாதிய பேதமாக பார்க்கலாம், வர்க்க பேதமாக பார்க்கலாம், இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணமாக பார்க்கலாம். அப்போ வந்து ஜாதிய சங்க இலக்கியத்திலேயே ஜாதி இருந்ததற்கான சின்ன சின்ன ஆதாரங்கள் தான் கிடைக்கிறது ஒழிய பெரிய ஆதாரங்கள் இல்லை. அதை வச்சுக்கிட்டு ஜாதி இருந்துச்சான்னு சொன்னாக்க நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இனக்குழு இருந்திருக்குது, வர்க்க பேதம் இருந்திருக்குது, பணக்காரன் ஏழைங்கிற வர்க்க பேதம் இருந்திருக்குது. இந்த வர்க்க பேதங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக செல்வ செழிப்பான சமூகமாக 2 சமூகம் இருந்தது. ஒன்று மருத நிலத்தை சேர்ந்த சமூகம், இன்னொன்று நெய்தல் நிலத்தை சேர்ந்த சமூகம். அதுக்கப்புறம் பார்த்தா சொல்லிக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்றுமதி செய்ய குவிக்கப்பட்டிருந்த மலைமலையாக குவிக்கப்பட்டிருந்த உள்நாட்டு உற்பத்தி பொருட்களையும் பார்க்குறோம். இப்போ அதனால நெய்தல் நில சமூகமும் நமக்கு ஒரு பெரிய சமூகமாக பொருளாதார பலத்தில் மிக முக்கிய சமூகமாக இருந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நிறைய எவிடன்ஸ் ஒன்றும் கிடைக்குது. ஆனால் நம்ம ஒரு கருதுகோள் அப்படி இருந்திருக்கலாமோ, அது வந்து வணிகம் நகரமாக இருக்குது. இன்னொன்று பார்க்கும்போது அவங்க வந்து கடல் கப்பலோட்டிகளாக இல்லைனாக்கி அந்த பொருட்களை ஏற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். நமக்கு அதுக்கான தரவுகள் எதுவுமே கிடைக்கும். அப்போ சங்க இலக்கிய காலத்தில் ஜாதிக்கான காரணம் இல்லை, ஆனால் ஜாதியை பற்றிய சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது, வர்க்க வேறுபாடு இருக்குது. வர்க்கப்பட்டு ஜாதியாக மாறினதாக நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தொழிலை சொல்லும்போது ஒவ்வொரு திணைக்குரிய தொழிலை சொல்கிறாங்க, அந்த தொழிலை தான் அவங்க செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்கிற போது அந்த தொழிலும் ஒரு பின்னாடி ஒரு ஜாதியாக மாற காரணமாக இருந்திருக்கலாம். அதே இடத்துல சங்க இலக்கியத்தில் வேறு சில குறிப்புகள் வருது. மீன்பிடிக்கக்கூடிய கோயவன் பூஜை வேலை செய்ததாக தகவல் வருது. இப்படி ஒரு நிலத்தில் உள்ள அந்த நிலத்துக்குரிய தொழிலை விட்டு இன்னொரு தொழிலை செய்ததாக நமக்கு வருது. அந்த சங்க இலக்கிய காலத்தில் ஜாதிய மையமாக கொண்டு ஒரு சமூகம் உருவாகவில்லை, ஆனால் நிலத்தை அடிப்படையாக கொண்டு சமூகம் உருவாக்குது. அப்போ மருத நிலம் மிகப்பெரிய செழிப்பாக இருக்கிற போது, மிகப்பெரிய பொருளாதாரத்துடைய உச்சமாக இருக்கிற போது அங்கே வந்து தான் தலைவன் உருவாகிறான். தலைவன் வழியாக ஒரு நாடு அரசு உருவாகுது, அரசு வழியாக பேரரசு உருவாகுது. இப்போ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம இந்த சங்க காலத்தில் இலக்கியத்தை படிக்கிற போது எல்லாமே வேந்தர்களை பற்றி நிறைய பேசுது. அதே நேரத்தில் குறுநில மன்னர்களை பற்றி பேசுது. அது வந்து ஒரு பெரு வேந்தர் காலமாக பார்க்க குறுநில மன்னர் பேரரசு காலமாக, அது பேரரசு காலம் வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்ம சங்க இலக்கிய காலத்தை பார்க்குறோம். இப்போ ஜாதியுடைய துவக்கம் இப்படித்தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு முடிவான கருத்தை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவன் தொழிலில் தான் ஜாதியை பிரிக்கிறான். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்காம போகிற போது அவன் யோசிக்கலாம். அது வந்து பார்ட்னர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அன்னைக்கு இருந்த ஆண்ட வர்க்கமாக இருக்கலாம். இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு நிலையான ஒரு ஜாதி இருந்தால் நல்லா இருக்குமே. அப்போ அந்த தொழிலை செய்வது குழு இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த குழு பின்னாடி காலப்போக்கில் ஜாதியாக மாறி இருக்கலாம். இப்போ தமிழகத்தில் ஜாதியை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவும் ஜாதியை பற்றிய குறிப்புகள் வருதுனாக்கி கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருது. இப்போ பக்தி இலக்கிய காலத்திலேயே திருப்பாணாழ்வாரை கோயிலுக்குள்ளே ஏற்றாமல் விட்ட சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சிதம்பர ரகசியம்னு சொல்லி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அது கதை தான், அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. நம்ம அருணன் எழுதியிருப்பார், ஏதோ ஒரு கதை, நல்ல ஒரு சூப்பர் ஒரு நாவல், மறந்து போச்சு, இல்லை இன்னொரு நாவல். அந்த நாவலில் பார்த்தீங்கன்னாக்கி சமணர்களுக்கும் சைவர்களுக்குமா அந்த பிரச்சனை எழுதியிருப்பார். சைவர்களுக்கு வந்து திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வயசில் 50 வயசு வித்தியாசம் உள்ளவங்க. திருஞான சம்பந்தரை தன்னுடைய தோளில் ஏற்றி திருநாவுக்கரசர் ஒவ்வொரு கோயிலுக்காக கொண்டு போனாங்க கதை இருக்குது. ஆனால் திருநாவுக்கரசர் கோயிலுக்குள்ளே போக முடியும், திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ளே போக முடியும், திருநாவுக்கரசர் கோயிலுக்குள்ளே போக முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணுவார், சின்ன சூலாயுதம், கையளவில் இருக்கக்கூடிய சூலாயுதத்துக்கு உளவாரப்படை போக முடியாது, அவர் சூத்திரர். அப்போ சின்ன உளவாரப்படை வச்சுட்டு கோயிலில் முட்டு போட்டு கோயில் சுற்றுப்புறங்களே சுத்தப்படுத்தினதாக நமக்கு வரலாறுகளை படிக்கிறோம். இப்போ இந்த ஒரு பிரச்சனை எப்படியோ முற்றி போய் இவரை திருநாவுக்கரசரை சிதம்பரம் கோயிலில் வச்சு எரித்து கொண்டதாக ஒரு கதை சொல்கிறாங்க. கதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கதை இது வரலாறு இருக்கான்னு தெரியாது. இந்த கதை ரொம்ப நான் ஒரு 700 கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கதை வருது. இப்போ எரித்து கொண்டு ஒரு ரூமில் அடைச்சி போட்டு எரித்து கொண்டு விட்டு அப்புறம் வந்து அவர் வந்து ஜோதியை வழியில் போயிட்டார் சொல்லி
சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்கிறாங்க. அதைத்தான் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இதற்கு பழிவாங்குவதற்காக திருநாவுக்கரசு ஆதரவாளர்கள் திருஞான சம்பந்தர் திருமண பந்தலில் திருமண கோலத்தில் இருக்கிற போது திருமண பந்தலோடு சேர்த்து அவரை அந்த குழுவிலே எரித்து கொண்டதாக ஒரு விஷயம் இருக்குது. எரித்து கொண்டாங்க, திருஞான சம்பந்தர் எரித்து கொண்டாங்க. ஆனால் தமிழ் இலக்கிய வரலாறு என்ன சொல்லணும்னா, திருஞான சம்பந்தர் வந்து கடவுள் வந்து பந்தலோடு எரித்து தீப்பிழம்பாக கொண்டு போயிட்டான்னு சொல்லும். இங்கே நந்தனுடைய கதை அப்படி தான் வரும். கோயிலுக்குள்ளே வாரன்னு சொல்லி நந்தன் ஆசைப்படுவார், எப்படி மீறி உள்ளுக்குள்ளே வந்துடுவார். அப்போ அவரை எரித்து கடவுளோடு ஜோதி ஒளியில் ஐக்கியமானாங்கன்னு சொல்லி இந்த வைதிக மதம், இந்த பார்ப்பனிய மதம் என்ன பண்ணும், ஒரு கதையை கட்டிவிடும். அப்படி நந்தனை பற்றி ஒரு கதை இருக்குது. இப்போ திருநாவுக்கரசரை எரித்து கொண்டதுக்கு அப்படி கொண்டாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் அந்த ஜாதி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அது பக்தி இலக்கிய காலமாக இருக்குது. இப்போ திருப்பாணாழ்வார் கூட கோயிலுக்குள்ளே போக முடியாது. திருப்பாணாழ்வார் ஆழ்வார்கள் ஒருத்தர். இப்போ நாயன்மார்களுக்குள்ள அப்படி நிறைய கதை இருக்குது. அப்போ இந்த கதைகள் எல்லாமே நமக்கு ஒரு கதையாக மட்டும்தான் பார்க்க முடியும். கதைக்கு பின்னாடி வரலாறு இருக்குது, அந்த காலகட்டத்துக்கு சமூகம் இருக்குது. அப்போ கிபி 7க்கு பிறகு இல்லைனாக்கி பல்லவர் காலத்திலேயே ஜாதி கொஞ்சம் துளி விட்டுறதா சொல்கிறாங்க. அப்போ அப்படியே வளர்ந்து நாயக்கர் காலம் அது இன்னும் பயங்கரமாக அதை கொண்டு வந்தது. அப்போ அந்த ஜாதியோடு தொழிலை இப்போ பயன்பட காந்தி அழகாக சொல்லுவார். அம்பேத்கருக்கும் காந்திக்கு ஒரு பேச்சு வரும்போது காந்தி சொல்லுவார், மலம் மழுவது ஒரு தொழில் தான், அது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லுவார். நான் அடுத்த பிறப்பில் மனிதனாக ஒரு பிறப்பு எனக்கு இருக்குனாக்கி நான் மலம் அள்ளக்கூடியவனாக பிறக்கணும்னு சொல்லி யார் சொல்லுவா? காந்தி சொல்லுவார். மலம் அள்ளக்கூடியவனாக, மலம் அள்ளக்கூடியவனாக பிறக்கணும்னு சொல்லுவார். அப்போ அம்பேத்கர் பார்ப்பார், இவ்வளவு இது பிரச்சனை. அப்போ அம்பேத்கர் கேட்பார், ஏன் இந்த ஜென்மத்தில் மலம் அள்ள முடியாதான்? அதுக்கு இன்னொரு ஜென்மம் வரைக்கும் நீ காத்திருக்கிற. அதே மாதிரி மோடி 2014 வந்த உடனே இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப மோடி அதான் சொன்னார், மலம் அள்ளுவது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னார். அப்போ நீ வந்து செய்யணும்னு சொல்லி மாத்தாண்ட மலையில நான் கூட எழுதியிருந்தேன். இப்போ இவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு தெரியும் இன்னொரு பிறப்பு கிடையாதுன்னு தெரியும். ஆனால் அப்படி ஒரு இதை கொண்டு திணிக்கிறது. இந்த ஜென்மத்தில் உன்னுடைய கர்மாவை செய்ய, வைதிக மதத்தினுடைய கோட்பாடு. நீ இந்த ஜென்மம் உனக்கு என்ன கொடுத்துருக்குது, நீ வந்து ஒரு தலித்தாக பிறந்தியா, பிசியா பிறந்தியா, உன் குலத்துக்கான வேலையை செய்ய, அடுத்த ஜென்மத்தில் நீ பெரிய ஆளாக பிறக்கலாம். இன்றைக்கி அதை பேசுகிறாங்க. அப்போ வந்து ஜாதியை தொழிலோடு இணைக்கிற போது இப்போ பாருங்க, பூஜாரி பிராமணா வந்து இன்னைக்கும் தமிழக அரசு சட்டம் போட்ட பிறகு கூட நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியும். இன்னைக்கு ஒரு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு, ஆதீனம், மதுரை ஆதீனம் சொல்லியிருக்கிறாரு, என்ன வந்து 2 குல்லா போட்டவங்க வந்து வண்டியிலேருந்து இடிக்க வந்தாங்க. 2 குல்லா போட்டவங்க வண்டியில் வந்து இடிக்க வந்தாங்கன்னு சொல்லி பப்ளிக்காக மீட்டிங் கொடுக்குறாரு, பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் போலீஸ் பார்த்து சிசிடிவி எடுத்து போடுறான். சிசிடிவி எடுத்து போடும்போது இது மெயின் ரோடு, இது கட் ரோடு. இவன் ஸ்பீடாக போகலாம், அவன் கட் ரோடில் வந்து ஆதீனத்துக்கு வண்டி மெயினில் வந்து வண்டியை இடிக்கல, லைட்டை உரசிட்டு போயிடுது, அவ்வளோ ஸ்பீடாக போகுது. அவன் சொன்னது என்ன, இவன் பேட்டி கொடுத்தது என்ன ஒரு 2 குல்லா போட்டவங்க கார் போகிற ஸ்பீடு கொலை பண்ண பார்க்குறாட்டு மதுரை ஆதீனம் பேட்டி கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ நம்முடைய பார்வையில் மதுரை பார்ப்பனில் மட்டும்தான் வைக்கிறோம். சங்கராச்சாரிய மடத்தில் வேறு ஜாதிக்காரன் பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம். சங்கராச்சாரிய மடம் மட்டும் இல்லை, நீங்கள் மதுரை ஆதீன மடத்தில் கூட வெள்ளாளர்கள் அல்லாத வேற ஒரு ஜாதி பார்க்க முடியாது. நம்ம அதை பேசலை, அது வந்து உள்முறைன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த ஜாதியை ஆமாம் நீங்கள் போக முடியாது, நீங்கள் தலைகளை இருந்தாலும் போக முடியாது, போக முடியாது. அந்த பக்கம் ஒரு வெள்ளாள நீங்கள் வீட்டில் போயிட்டு வாங்க பார்க்கணும், 10,000 சரி. அது வந்து இல்லை, அதில் வந்து யார் இருக்க முடியும்னாக்கி ஆதீன மடங்களில் வெள்ளாளர்கள், அதுவும் சைவ வெள்ளாளர் தான் இருக்க முடியும், வேற ஜாதி இருக்க முடியும். அவங்க ஏன் அப்படியே ஒரு உருவாக்குறாங்கனாக்கி சங்கர மடத்துக்கு எதிராக அந்த ஆதிக்கம் நமக்கு இல்லையேன்னு சொல்லி அவங்க ஒரு மடத்தை உருவாக்குறாங்க, அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த ஜாதியினுடைய போக்கலாக வரும். அப்போ தொழில் வந்து இந்த ஜாதி வாயிலாக ஒரு தொழில் வைக்கிற போது ஆளக்கூடியவனுக்கு இல்லைனாக்கி உழைக்காமல் உண்ணக்கூடியவனுக்கு அது பாதுகாப்பாக போச்சு. அப்போ அவன் யோசித்து இதையே அப்படியே கொண்டு வந்துடலாம். அப்போ நீங்கள் இப்போ காந்தி சொல்கிறபடி பார்த்தீங்கன்னாக்கி அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா கிராமத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அதிகப்படியான ஜாதி பிரச்சனை வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேணால் காதல் வரும், அது காதலையும் பிரிச்சுவாங்க. பெரிய இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிகப்பெரிய எழுச்சியோ மிகப்பெரிய சண்டையோ வந்ததில்லை. ஏன்னா அவன் இந்த விவசாயம் செஞ்சிருவான், ஆசாரி வேலை செய்யும், அவனுக்காக தொழில் வேலை இருந்தது. இப்போ ஜாதி ரீதியாக இருக்கும்போது அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அன்றைக்கு கல்விகளும் இல்லை, பள்ளிக்கூடங்களும் இல்லை, திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது. அவன் படிச்சுட்டு அவன் பாட்டு போயிடும். இந்த படிப்பின் மூலமாக ஒரு உயர் வர்க்கத்துக்கு இல்லை உயர் வேலைக்கு போகணுங்கிற மரபு நமக்கு வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் தான் வரும். அவன் தான் கொண்டு வரான். நிர்வாகத்தில் படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிற முறையை கொண்டு வரான். அதுக்கு பிறகு தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கி முதல்ல வந்து பிராமின் தான் வந்து எனக்கு ரிசர்வேஷன் சொல்லி
வெள்ளை அரசுகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எப்படி ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி. ஆமாம், எங்களால் 35% மார்க் கூட எடுக்க முடியல, எங்களுக்கு வந்து 35% மார்க்குக்கு கீழே தாங்க சொல்லி முதல்ல வெள்ளை அரசுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறதே பிராமணன் தான். இல்லை அந்த அளவுக்கு தான் அவனுடைய அறிவு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறான், பிராமணன் அறிவில் சிறந்தான் அப்படின்னு கிடையாது, அவன் எல்லாமே ஏமாத்து. இப்போ அதுக்கு பிறகு அரசு சரி 30% எடுத்தால் கூட பாஸ்துங்கிற வெள்ளை அரசு ஒரு அறிக்கை கொண்டு வருது. அப்போ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லைன்னா குறிப்பிட்ட சமூகத்தில் நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே பார்ப்பனர்கள் மட்டுமே காயம் பண்ணுறாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே இன்றைக்கி தன்னை சமூகத்தில் வந்து நான் வந்து ஒரு ஆண்ட ஜாதி இல்லைனா நான் வந்து மிகப்பெரிய ஜாதின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அந்த அணியில் வந்துடுறாங்க. நம்ம உழைக்காமல் இருக்கணும், நமக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும், நம்ம சொகுசாக வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அந்த ஜாதியை தக்க வைப்பது என்பது அவர்களுக்கு தேவையாக இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கி 3ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸில் ஃபெயில் மார்க் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்டு குறைந்த மதிப்பெண் எடுத்தால் அவர்களை ஃபெயில் ஆக்குங்க. 35 மார்க் எடுத்தால் பாஸு, ஒரு 45 மார்க் எடுத்தாலும் குறைந்த மார்க் தான். அப்போ அவன் என்ன சொல்கிற மறைமுகமாக 80 மார்க்குக்கு மேலே எடுத்தவனை இல்லை 70 மார்க்குக்கு மேலே எடுத்தவனை மட்டும் நீ பாஸ் போடு, மற்றவனை ஃபெயில் ஆக்கு. அப்போ அர்த்தம் என்ன? இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டுங்களா, நான் எல்லாம் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் நான் நல்லா படித்தேன். 9th 10th வரும்போது நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 10th பாஸ் பண்ணணும்னு கூட தெரியாது, வெறும் 282 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். டிகிரி ஸ்கூலும் அப்படித்தான், டிகிரியும் அப்படித்தான். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் இங்கிலீஷ் எல்லாம் ஜஸ்ட் பாஸ். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராசிரியராக இருக்கிறேன், எழுத்தாளராக இருக்கிறேன், மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன், பாடலாசிரியராக இருக்கிறேன், கவிஞராக இருக்கிறேன், பேச்சாளராக இருக்கிறேன். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? அப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்தால் மட்டும்தான், ஒரு வாய்ப்பை அவனுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் பண்ணுவான், ரியலைஸ் பண்ணி படிக்க வைப்பான். அப்போ இவன் அந்த அரசு என்ன நினைக்கிறாக்கி, அவனை சின்னதுலேயே ஃபெயிலாக்கி போட்டுட்டான், அவன் பெருசாக படித்து வந்து கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்குறது சாய்ஸே இல்லையா அவனுக்கு. அவனுக்கு ஒரு 3ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் நீங்கள் ஃபெயிலாகி போட்டிங்கனாக்கி அவன் ஏதாவது வேலைக்கு போயிடுவான். அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதும் அவனை வந்து மாற்றுறதும் ஈஸி. உனக்கு கொஞ்சம் படிப்பு, நான் படிக்காம வந்து நான் கேள்வி கேட்பேனா? நான் என் படிக்காமலே 10 இருந்திருப்பேன். இப்போ நான் படித்து கொஞ்சம் மேலே வந்ததுனால நிறைய படிக்கிறோம், சமூகத்தை பார்க்கணுமா கேள்வி கேட்குறோம். அப்போ பிஜேபி அரசுக்கு அல்லது மத்திய அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்குது, படிக்க வச்சா கேள்வி விட்டுறோம்னு சொல்லி. இப்போ அந்த ஜாதிக்கும் தொழில் உற்பத்திக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது. எனக்கு அந்த நம்ம மாத்தாண்டத்தில் அந்த ரோடு குப்பை தூக்குற மக்கள்லாம் பார்க்க ரொம்ப கோபமும் வரும், வருத்தமும் இருக்குது. எனக்கு வேறு வேலையே இல்லையே, வேலைக்கு போக முடியாதான்னு கோபம் வரும். ஆனால் அவங்களுடைய குடும்ப சூழல் நமக்கு என்ன தெரியல. வீட்டு போனால் கொத்தங்க வேலைக்கு போகலாம், நிறைய வேலை இருக்குது, அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க, ஏன் படிக்க மாட்டாங்க, அப்படி நமக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது. அப்போ இது இன்னைக்கு அவங்களுக்கு அப்படி அது ஆள் தேவைப்படுது. அரசும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற திமுகவாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எல்லா அரசுகளுமே அது ஆதிக்க மனோபாவம் உள்ள அரசுகள் தானே ஒழிய மக்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசுகள் கிடையாது. அப்படி இருக்கிற போது ஜாதிங்கிறது தொழிலினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். ஜாதி வந்து தொழிலுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நம்ம ஜாதி முன்னாடி வந்துச்சான்னு கேட்டாங்க, ஜாதி முன்னாடி வரல, தொழில் தான் முன்னாடி வந்தது. இரண்டும் ரொம்ப மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டது. இங்கே உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேற எந்த மதத்திலையும் இது கிடையாது. இப்போ கிறிஸ்துவத்தில் ஜாதி இல்லான்னு கேட்பாங்க. கிறிஸ்துவத்தில் ஜாதி நம்ம பைபிளில் தான் இருக்குது. கிறிஸ்துவத்தில் பைபிளில் வந்து பிற ஜாதிகள்லாம் வரதெல்லாம் நம்ம பைபிளில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அரேபிய பைபிளில் இங்கிலீஷ் பைபிள் அப்படி கிடையாது, அவன் ரேஸ்ன்னு தான் சொல்லியிருப்பான். இங்கே மொழிபெயர்த்த பைத்தியக்காரன் என்ன பண்ணானுங்க, ஆர்மன் நாகலர் போன்ற பைத்தியக்காரன் என்ன பண்ணானாக்கி அந்த ரேஸ்ன்னு வரக்கூடிய இனம்னு வரக்கூடிய இடத்துல எல்லாமே ஜாதிங்கிற இடத்த கொண்டு பைபிளில் நினைச்சான். இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் பைபிளில் ஜாதி இல்லையா, இஸ்லாத்தில் ஜாதி இல்லைன்னு கேட்குறான். இஸ்லாத்தில் இனம் இருக்குது, அது இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவுக்குள்ளே ஜாதி வருது. இஸ்லாத்தில் ஒரு 4 பிரிவு சொல்கிறான், அங்கேயும் அந்த இதே வருது. ஆனால் அங்கேயும் திருமணம் பண்ண மாட்டாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே இஸ்லாத்துலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரியான பெரிய ஒரு பிரச்சனை இங்கே இல்லை, வேற எந்த சமூகத்திலையும் இல்லை. இப்போ ஐரோப்பிய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்தவர்களில் கருப்பு வெள்ளை தான், அங்கே ஜாதிங்கிறது இல்லை. அப்போ இந்தியாவில் மட்டும் ஜாதியை மதத்தின் பாலாக கடவுளின் பெயரால் திணிக்கிறார். இப்போ அப்படி திணிக்கிற போது தான் மேல்நிலையில் இருக்கிறார், தனக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த ஜாதியை பேசக்கூடிய அத்தனை நூல்களையும் பாருங்கள், மேலே கொண்டு பிராமணனை தான் வச்சுருப்போம், மேலே பிராமணன் தான் இருப்போம். அப்போ எல்லாமே அவனை மையப்படுத்தியதாக இருக்கணும், அவனே தலைமையாக கொண்டதாக இருக்கணும், அவனுக்கு கீழே சமூகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்க எல்லா தேர்வுலையுமே நல்லா கவனிங்க, எந்த தேர்வு எடுத்துக்கிட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எந்த தேர்வு எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து மெரிட்டில் வரக்கூடிய பிசியை எஸ்சியை மெரிட்லேருந்து ரிசர்வேஷன் தள்ளுறான். நல்லா புரிஞ்சு, மெரிட்டில் வரக்கூடிய பிசி எஸ்சி போன்ற ஜாதிகளை ரிசர்வேஷன் தள்ளுறான். அப்போ மெரிட்டில் ஓசி மட்டும் தான் வர முடியும். அப்போ
மெரிட்டில் போகிறப்ப வந்து பிசிலே எஸ்சிலே ஒருத்தன் மெரிட்டில் ஒரு 20 போஸ்ட் வருது மெரிட்டில். இவன் மெரிட்டில் போயிட்டானாக்கி ஓசிலேருந்து வரக்கூடிய 20 பேருக்கு வேலை போயிடும். அப்போ இங்கே என்ன பண்ணுறான், தெரிஞ்சு அந்த மெரிட்டில் வரக்கூடிய அத்தனை பேரையும் ரிசர்வேஷன் தள்ளுறான். அப்போ ரிசர்வேஷன் வரக்கூடிய வெளியே போயிடுறான். இந்த கட்டுரையை பற்றி உமாசங்கரத்தில் ஒரு IAS அதிகாரி உண்டு, ஏசிஎஸ் வந்து சொல்லிட்டு இருப்பார். அவர் 2012 தினமணியில் ஒரு கட்டுரை எழுதுறார். இப்போ தினமணி இந்த மாதிரி கட்டுரையை போட மாட்டான். ஆனால் 2012 இப்படி வந்து IAS தேர்வு நடக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தார். இப்போ இன்றைக்கும் அவங்க அதை ரோல் அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஜாதியை கட்டமைப்பதில், ஜாதியை தக்க வைப்பதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாதி உடஞ்சி போயிடுச்சுன்னு வைங்க, ஜாதி செதறி போச்சுனாக்கி அவங்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமல் போயிடும், தனக்கு கிடைக்கக்கூடிய அக்கறை இல்லாமல் போயிடும், தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இல்லாமல் போயிடும். அதை தக்க வைப்பதற்காக இந்த ஜாதியை தொழிலை ரெண்டையும் இணைக்கிறாங்க. இணைச்சு நான் தான் பூஜை பண்ணுவேன், நான் தான் உயர் வேலைகளுக்கு போவேன், நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் வரணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை திட்டமிட்டு ஒரே நாள்லேயே 2 நாள்லேயே செய்யலை, ஒரே நாள்லேயே 2 நாள்லேயே செய்யலை, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த சமூகத்தை இன்றைக்கு இன்னைக்கு சொல்லப்போனாக்கி உலக அளவில் மிக மிக மோசமான சமூகம் எதுன்னு கேட்டாக்கி நான் ஓப்பனாக சொல்லுவேன், அது இந்திய சமூகம் தான். இந்திய சமூகத்தை போல சக மனிதனை நேசிக்க தெரியாத சமூகம் எங்குமே கிடையாது. சக மனிதனை நேசிக்க தெரியாத, சக மனிதனுக்கு கை கொடுக்க தெரியாத, சக மனிதனோடு உறவாட தெரியாத சமூகம் உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. ஒரு கிராமத்துக்கு போங்க, கிராமம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடாக இருக்குது. ஒரு கிராமத்துக்கு போங்க, நாடா தனியாக இருப்பாங்க, தலித்துகள் தனியாக இருப்பாங்க, கொண்டார் தனியாக இருப்பார், ஆசாரி தனியாக இருப்பார், ரெட்டியார் தனியாக இருப்பார், தேவர் தனியாக இருப்பார். ஒரு தெருவுக்குள்ள வந்து இப்போ போகலாம், இப்போ கூட போய் நான் கிராமப்புறங்களுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்பவும் கூட கிராமப்புறங்க போனால் போக முடியாது, அது தனித்தனி நாடாகத்தான் இருக்குது, ரெண்டுக்குள்ள ஒரு உறவு கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியுமோ கண்டிப்பாக வளர்ச்சி அடைய செய்யாது. அதுக்காக தான் புத்தர் உட்பட, மகாவீரர் உட்பட, அம்பேத்கர் உட்பட, பெரியார் உட்பட நிறைய அறிஞர்கள் தோன்றினார். கேட்குறாங்க, திராவிட அரசு ஆட்சி செய்து இவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு, ஏன் மாற்ற முடியல? ஒரு 3000-4000 வருடமாக இருந்த ஒரு ஜாதியை எப்படி மாற்ற முடியும்? ஒரு 100 வருஷத்தில் மாற்ற முடியுமா? 1967 தான் திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வருது, மாற்றம் இன்னும் 100 வருஷம் ஆகும். கல்வி அறிவு வந்தப்பறம் கொஞ்சம் மாற்றம் தான், கொஞ்சம் மாற்றம் தான். இது வந்து ஒரு ஃபுல் மாற்றம் கிடையாது, ஒரு 2%, ஒரு 10% தான் மாற்றம் வந்துருக்கு. அவன் படித்தவங்க மேலே வாரான், அவன் கேள்வி கேட்குறான், அங்கே நிறைய பிரச்சனை வருது. அப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு சொல்யூஷன் முடியும். அப்போ கல்வியை கொடுக்குற போதும், அவனுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்குற போதும், அவனுக்கான இடஒதுக்கீடை கொடுக்குற போதும், அவனுக்கான வாய்ப்பை கொடுக்குற போதும் தான் இந்த சமூகம் சீர்வரும். இல்லைனாக்கி சமூகத்தில் என்றைக்குமே பிரச்சனைகள் தான் இருக்கும். இந்த பிரச்சனை உருவாக்குவதற்குன்னு இங்கே சில சமூகங்கள் இருக்குது. அப்போ சமூகம்ங்கிறது பழனி பாரதி அழகாக சொல்லுவார், ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொல்லி பழனி பாரதி சொல்லுவார். அப்போ இந்த சமூகத்தில் ஜாதி அந்த அளவுக்கு இருக்குனாக்கி, இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து ஜாதி முன்னையும் பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜாதியிலும் இருக்குது சார், எல்லா ஜாதியிலையுமே அந்த ஜாதி வரி இருக்குது. தலித்துக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு கீழே இருக்குன்னு அவங்க கீழே தான் பார்க்குறான். அப்போ தேவர்கிட்ட இல்லை நினைக்கிறீங்களா, நாடாட்ட இல்லை நினைக்கிறேன், கோடா எல்லாத்தையுமே இருக்குது. இது வந்து ஒரு பார்ப்பனிய மனநிலைன்னு சொல்லுவாங்க. எல்லோருக்குமே தான் பெரியாராக இருக்கணும், தனக்கே ஒருத்தர் இருக்கணும். இப்போ அம்பேத்கர் வந்து கிரேடட் சிஸ்டம் சொல்லுவார், இந்த இன்இக்வாலிட்டி இஸ் த கிரேடட் சிஸ்டம். ஒரு ஏணி மாதிரி மேலே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒருத்தனாக இருப்பான். இப்போ அடியில் கிடக்கிறவன் தான் ரொம்ப மிதி வாங்கும். இப்போ அவன் திமிருக்கு போது தான் மற்றவங்களுக்கு மேலாம் பிரச்சனை வரும். அப்போ இது வந்து ஒரு மனநிலை. இதை கல்வி கொண்டு வருமான கேட்டாங்க, கல்வி கண்டிப்பாக கொண்டு வரும். அன்றைக்கி ஸ்டாலின் அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு ஸ்டாலினுடைய பேட்டியில் இன்றைக்கி அந்த பேட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார்னாக்கி, பள்ளிக்கூடங்களில் கல்விகளில் அறிவியலை தவிர வேறு எதையும் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ முதல்ல பாடத்திட்டத்தை மாற்றணும். பாடத்திட்டத்தில் இருக்கிற அவ்வளவுமே முட்டாள்தனமான விஷயங்கள் தான். இன்னும் சயின்ஸு ஒரு இன்னொன்று பாருங்க சார், நம்ம வந்து அறிவியல் எடுப்போம், அவன் அப்பவும் கடவுளை தான் படிச்சுட்டு நிற்பான். நம்ம அறிவியல் எடுக்கிறோம், அவன் கடவுள் படிச்சுட்டு சார் கடவுள் தான் உலகத்தை படைத்தார். அவனுக்கு எதாவது பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அவங்க அறிவுக்கும் அறிவியலுக்கும் மூடத்தனத்திற்கும் ஒரு வேறுபாடு தெரியாதவன் இருக்கான். இதுக்கு என்ன சரியான ரீசன் என்னன்னு தெரியாமல் தரான். அவன் யோசிக்க விடலாம். அவனை இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி அவன் வளர்க்குற போது, அவனுக்கு மதம்னு சொல்லி வளர்க்குற போது, ஜாதின்னு சொல்லி வளர்க்குற போது அவன் வந்து வெளியே வர முடியலை. அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற போதுமே வெளியே வருவான். இப்போ இந்த சமூகத்தில் ஜாதி தொழில் இரண்டுமே இணைந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த மாற்றத்திற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கி, வெள்ளை மிஷனரிகள் காரணமாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனாக்கி இன்னும் நிறைய சொல்லலாம், வெள்ளைக்கார மிஷனரிகள் தான் இங்கே வந்து இந்திய சமூகம் மாற்றத்திற்கு அடிப்படை காரணமானன்னு சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. வெள்ளை மிஷனரிகளுக்கு முன்பாக இங்கே வந்த ஆளுமுறுக்கம் பண்ணாங்க. இங்கே வந்து வெள்ளைக்காரங்க பண்ணாங்க. வருவாங்க அதிகாரிகளாட்டு,
வெள்ளை மிஷினர்களுக்கு முன்னாடி இங்கே உள்ள பிரச்சனைகளை முதலாக பேசினது, முதலாக இங்கிலாந்துக்கு எழுதி அனுப்பி இப்படி சமூகம் இருக்குது, உங்களுக்கு கல்வியை கொடுக்குன்னு எழுதினது அன்றைக்கு வந்த வெள்ளை அதிகாரிகள் தான் எழுதினான். 1850 காலகட்டங்களும் அவன் எழுதுறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1860க்கு பிறகு தான் இங்கே இருக்க மிஷினரிகளும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, கல்வி கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளை அதிகாரிகள் பண்ண அந்த சீர்திருத்தத்தினுடைய தொடக்கம் ஒரு வளர்ச்சியாகத்தான் வெள்ளை மிஷினரிகள் வராங்க. அவங்க தான் இங்கே வந்து சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. அது வரைக்கும் வந்த எல்லாருமே இப்போ முஸ்லீம்கள் வந்தாங்க, அவங்களால பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வரல. அவங்க தன்னுடைய மதத்துக்கு மாறினவங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதுகாத்துக்கிட்டாங்க. அப்போ அதனால அவங்க வந்து மற்ற சமூகத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ளே போகாது. இவங்க சொல்லுவாங்க முஸ்லீம் வந்து மதம் மாற்றினா அது என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதத்துக்குள்ள விரும்பி போகிறாங்க, ஏன்னா அவ்வளோ ஒடுக்குமுறை சார். இஸ்லாத்துக்கு போனது சரி, கிறிஸ்தவத்துக்கு போது எவனும் விரும்பி போகலை. அப்போ அங்கே அவ்வளோ ஒடுக்குமுறை இருந்தது. அங்கே போனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனிதனாக. இப்போ நம்ம கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அழகாக சொல்லுவார். கொடிக்கால் ஷேக் அப்துல்லா பேசும்போது அவர் சொல்லுவார், என்னால் வந்து என்னுடைய ஜாதியை விட்டு செகண்டில் போயிட முடியும்னு சொல்லுவார். கொடிக்கால் ஷேக் அப்துல்லா என்னால் என்னுடைய ஜாதியை விட்டு செகண்டில் போயிட முடியும்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்டேன், நான் முஸ்லீமாக மாறினா போதும்னு சொன்னார். ஆனால் அவருக்கும் பிரச்சனை உண்டு, அது ஒரு விஷயம். அவர் முஸ்லீமாக மாறிட்டார். ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள அவருக்கு என்ன இருக்குது, இன்றைக்கும் தலித்துங்கிற ஒரு முத்திரை இருக்குது. ஆனால் அந்த முத்திரை வந்து அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு இல்லாமல் போயிடும். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. கிறிஸ்தவத்தில் அது அவன் கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சமூகம் என்கிறது இன்றைக்கும் ஒரு இறுகி போன முட்டாள்தனமான மோசமான ஒரு சமூகமாக இருக்குது. இந்த சமூகம் இன்னும் மாற வேண்டுமானால் கல்வியை எல்லோருக்கும் பரவலாக்கம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லா மாணவர்களுக்கும் வழங்கணும். 3ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸில் கூட அவனுக்கு தேர்வு எக்ஸாம் வச்சு அவனை தோற்கடிக்க கூடாதுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வார்த்தை. அவனுக்கு படிக்க விடணும், பிஎஸ்சி விடணும், எம்எஸ்சி விடணும், படிக்கட்டும். அவன் நீ தோற்கடிச்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கிற போது? அவன் படிக்கிற போது பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. அவனுக்கு ஒரு வாய்ப்பு. அது நீ தோற்கடிச்சுன்னாங்க அவன் தோற்று போயிடுவான். அவனுக்கு மனசில் ஐயோ நமக்கு எதுவும் வராதுன்னு போயிடுவான். இப்போ அவன் கொண்டு வந்த ஒரு திட்டம் கூட மிக முக்கியமான திட்டமாக இருக்கும். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி மாதிரி, உனக்கு உங்கள் அப்பா செஞ்ச வேலை என்ன, நீ அதை கேட உனக்குன்னா அந்த வேலைக்கு லோன் தான். இப்போ அவங்களுடைய நோக்கம் இல்லாமல் இவனை படிக்க விட்டுறக்கூடாது, இவன் வேலைக்கு வந்துடக்கூடாது. இவன் வேலைக்கு வந்தாக்கி வேலை பார்ப்பான், அவன் மேலே போகும்போது நம்மளே மேலே ஆட்கள் அவன் கேள்வி கேட்பாங்கிற ஒரு மனநிலை இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்திட்ட இருக்குது. அப்போ ஜாதியை இன்னைக்கு அவங்க கட்டி காக்கணும்னு நினைக்கிறாங்க, ஜாதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஜாதியோடு சேர்ந்த தொழில் உற்பத்தியையும் தொழிலையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக தாங்கள் மட்டுமே வளமாகவும் சகோதரவும் உண்டு கொழுத்து திண்டு கொழுத்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ ஜாதிக்கும் இந்த தொழில் உற்பத்திக்கும் இடையில மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது. இன்னும் சொன்ன மாதிரி தோழர் கம்யூனிஸ்ட்வாதி, இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கூட அந்த விவரம் கிடையாது. இடையில வந்து ஸ்டாலினை வந்து அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து இங்கிருந்து கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் போய் சந்திக்கிறாங்க. நல்லா பாருங்க, இங்கிருந்து கம்யூனிஸ்ட் போய் ஸ்டாலினை சந்திக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் சொல்லலாம் நாங்களும் புரட்சி பண்ண போறோம்னு சொல்றாங்க. ரஷ்யாவில் இந்த சீனாவில் புரட்சி வந்துருச்சு, நாங்களும் புரட்சி பண்ண போறோம்னு சொன்னா அவர் சொன்னாரா முட்டா பயலன்னு கேட்டு திட்டினாராம். ஏண்டா சீனாவில் இருக்குது பெரும்பாலான மக்கள் விவசாயிகள், அவன் ஈஸியாக ஒன்றிணைஞ்சான். உங்கள் நாட்டில் அப்படியா இருக்குது? பெரும்பாலும் விவசாயிகள் தான். ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறான். நீ முதல்ல அதை தீர்ப்பதற்கான வழியை கண்டுபிடி, அதற்கு பிறகு நீ புரட்சியை பற்றி யோசிச்சுன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே உள்ள இன்னைக்கும் கம்யூனிஸ்ட்வாதிகள் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த சோ கால்டு கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, பேசுறது ஒன்று செய்யறது ஒன்றாக. அப்போ இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கி கம்யூனிஸ்டுடைய வேலை அதிகம். இப்படி ஒரு மதவாத சக்தி மிக தீவிரமாக செயலாற்றிட்டு இருக்கும்போது உண்மையான கம்யூனிஸ்டம் வந்து எதிர்த்து கிளர்ந்தெழுந்து மிகப்பெரிய அதுக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. சுயமாக விவசாயிகள் போராடணும். இதெல்லாம் யார் பண்ணியிருக்கணும்? கம்யூனிஸ்ட்வாதிகள் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணவே இல்லையே. இன்னொன்று கம்யூனிஸ்ட்வாதிகளை நம்பக்கூடிய அளவுக்கு மக்களும் இல்லை. அது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த அரசும் பின்னாடி இல்லை, அவனா போராடணும். இப்போ இன்னைக்கு போராட்டங்கள் வந்து தனித்தனியாக அந்தந்த குழுவாக வரக்கூடியதாக இருக்குது. இந்த அரசியல் கட்சியும் செல்வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களுடைய செயல்கள் இல்லை, அது தேஞ்சி போச்சுன்னு தான் சொல்லக்கூடாது. அதனால விஜயெல்லாம் வரோம், விஜயகாந்த் வர்றதுக்கு காரணமே இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்வாதிகளும் சரி, இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களும் சரி சரியில்லைங்கிறது தான். அப்போ ஜாதிக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது, மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதை கட்டி காக்க வேண்டும் என்று சனாதன தர்மம் போராடுகிறது. இல்லைன்னா அதை உடைக்கணும், அது இல்லாமல் போகணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிசம் திராவிட கட்சிகள், அது நல்ல கம்யூனிசம் நல்ல திராவிட கட்சின்னு சொல்கிறேன், திராவிட அரசியல் சொல்கிறேன், அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இனி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், நம்ம பேசலாம்.
பேராசிரியர் ராஜேஷ் அவர்கள் சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆந்திரா லைவ்